அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் வெள்ளாளர் சமுதாய இளைஞர்களின் மனதில் எழுச்சியை விதைத்து வரும் நமது அன்பு சகோதரி லோகநாயகி அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். அவர்களிடம் நிறைய கருத்துக்களை பரிமாற இருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். வணக்கம். உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். வணக்கம், என்னுடைய பேர் லோகநாயகி. நான் ஒரு பேச்சாளர். நிறைய பட்டிமன்றங்கள், இலக்கிய மேடைகளில் பேசுறது உண்டு. நிறைய அமைப்புகளால் வளரும் கவிஞர் விருது, நகைச்சுவை பேச்சாளர் விருதெல்லாம் கூட வாங்கியிருக்கேன். நிறைய விருதுகள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. சமுதாயம் சார்ந்து எப்போத்திலிருந்து பயணிக்க ஆரம்பிச்சீங்க? அதை பற்றின விஷயங்கள் சொல்லுங்களேன். சமுதாயம் சார்ந்து இப்போ ரீசெண்டாக தான் இந்த மாநாடு நடக்கிறதா கேள்விப்பட்டதுலேருந்து தான் அதில் ஒரு ஆர்வம் வந்து அப்பையிலேருந்து இருந்துச்சு. இது அதற்கான ஒரு சரியான ஒரு நேரம் அமைஞ்ச பொழுது அதில் இணைஞ்சாச்சு. இப்போ இளைஞர்கள் அது பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அதனால இப்போ தான் ரீசெண்டாக தான் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுடைய இளம் வயதுல பாத்தீங்கன்னா நட்பு கல்லூரி வளாகத்தில் இருக்கும் பொழுது இந்த ஜாதி அதெல்லாம் மறந்து எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும் பொழுது நீங்க சமுதாய அமைப்புல பயணிக்கும் போது அது கொஞ்சம் உங்களை வந்து பிளவுபடுத்துற மாதிரி எதுவும் இல்லையா? இல்லை, ஒரே ஒரு விஷயம் தான் சார். இது வந்து பிரிவினை. எப்பவுமே ஜாதின்னு வரப்போ பிரிவினை நினச்சிக்கிறாங்க. நான் ஜாதிங்கிற விஷயத்தை கூட குறிப்பிட விரும்பலை. இது வந்து ஒரு சமுதாயம், ஒரு இனம். அப்போ ஒரு இனத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழிமுறை இருக்கும், ஒரு நடைமுறை இருக்கும், நமக்குன்னு ஒரு சில பழக்க வழக்கங்கள் இருக்கும். அதை வந்து நம்முடைய சமுதாயத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கறது தான் இங்கே விஷயம். இப்பயும் சொல்கிறேன், எந்த இடத்துலையும் பிரிவினை கிடையாது. ஒருத்தவங்களுக்கும் ஒரு முறை இருக்கும். ஒவ்வொரு மதத்தினருக்கும், ஒவ்வொரு நாட்டினருக்கும், ஒவ்வொரு மொழியை பேசக்கூடியவங்களுக்கும் ஒரு நடைமுறை இருக்கிற மாதிரி ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஒரு நடைமுறை இருக்கும்ல. அதை வந்து நம்முடைய சமுதாயத்துக்கு நம்ம போய் சேர்க்கணும். அது நம்முடைய கடமையும் கூட. ஸோ இது எந்த விதத்துலையும் பிரிவினை இல்லை. அதனால அதை நான் பிரிவினை நினைக்கல. எல்லாருக்கும் புரிய வைக்க நானும் ட்ரை பண்றேன். பொதுவாக ஜாதிங்கிறது வந்து பிரிவினை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பேசினாலும் சாதி அமைப்புக்குள்ள பயணிக்கிற எல்லாரையுமே வந்து சாதிய வெறியர்களா தான் வெளியில இருந்து ஒரு பார்வை இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய சமுதாயம் சார்ந்த பார்வை எப்படி வேறுபடுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு விஷயம் தான் சார், நீங்கள் கொஸ்டின் பண்ணீங்க. இப்போ தமிழன்னு சொல்கிறாங்க, அப்போ மாற்று மதத்தினர்லாம் இப்படி அப்போ வந்து அது பிரிவினையா? தமிழன்னு சொல்லி பட்டத்தோட பேசுகிறோம். நான் வந்து சொல்லப்போனால் தமிழ் மேலே, தமிழ் தாய் மேலே அப்படிப்பட்ட ஒரு காதலும் ஆர்வமும் எனக்கு இருக்குது, தமிழ் மொழி மேலே. அப்போ வந்து அது மாதிரி எத்தனையோ பேர் தமிழன்னு சொல்கிறாங்க. தமிழ் சமூக திரைப்படங்கள் நிறைய எடுக்கிறாங்க. தமிழன்னு சொல்கிறது அப்போ பிரிவினையா? இல்லை இந்தியன்னு சொல்கிறாங்களே, அப்போ அது தனியான ஒரு கேட்டகரி தானே? அப்படி பேசுறதா இருந்தால் கணியன் பூங்குழார் சொன்ன மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாழ்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை தானே. அப்போ நீங்கள் தமிழன் அப்படின்னு சொல்லி எப்படி பேசுகிறீங்களோ, இந்தியன் அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு பெருமிதம் இருக்கோ, தமிழன் அப்படின்னு எப்படி சொல்லி ஒரு பெருமிதம் இருக்கோ, அதெல்லாம் பெருமிதம், அதெல்லாம் வந்து பற்றுதல்னு சொன்னால் என்னுடைய இனம், என்னுடைய ஜாதின்னு சொல்கிறது ஒன்றும் பிரிவினை இல்லைன்னு நினைக்கிறேன். அதை தான் நமக்கு எப்பவுமே என்னிட்ட கேட்குறவங்கள்ட்ட அதுதான் நான் கேட்பேன். தமிழன்னு சொன்னால் அதுவும் பிரிவினை தானே? அப்போ அது பிரிவினை இல்லை, அது பற்றுதல், அது பெருமிதம் சொன்னா நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதும் ஒரு பெருமிதம். அது என்னுடைய வழியாக வரக்கூடிய மரபு. அது மேல எனக்கு ஒரு ஆர்வமும் ஒரு காதலும் இருக்குதுன்னு தப்பு இல்லை தானே. திருச்சியில நடைபெற இருக்கக்கூடிய மாநாட்டுல பெண்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? திருச்சியில் நடைபெறக்கூடிய மாநாடு ஒட்டுமொத்த வேளாளர் சமுதாயத்து மக்களும் பங்கேற்கக்கூடிய ஒரு மாநாடு. வேளாளர் சமுதாயம்னா உங்களுக்கு தெரியும், வேளாண்மை செய்து வெளியே வந்தவங்க. ஸோ அப்போ வந்து இந்த பெண்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது பொதுவாக நீங்கள் பெண்கள்னு கேட்டீங்கன்னா இளைஞர்கள்னு எடுத்துக்கிறேன். இளைஞர்கள், பெண்கள் இந்த 18லேருந்து ஒரு 25 வயதுடைய இருக்கிறவங்களுக்கு தான் அந்த விழிப்புணர்வு வேணும். ஏன்னா இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி 40 to 60 அந்த பீப்புளுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் இதனுடைய ப்ரௌட்னஸ், அந்த இதெல்லாம் விஷயங்கள் தெரியும். அப்போ இப்போ இருக்க பசங்கள்லாம் நிறைய தேவையில்லாத விஷயங்கள் சுற்றி அவங்கள ஆக்கிரமிக்கிறதால நம்மளுடைய ஒரு நடைமுறைகளை, வழிமுறைகளை, அந்த நமக்கான ஒரு தனித்துவத்தை வந்து அவங்க நிறைய மிஸ் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு தெரியும், அவங்கள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் சமுதாயத்தில் வரக்கூடிய படங்கள் கூட அப்படிதான் வருது. அப்போ அவங்களுக்கு முக்கியமா இந்த எழுச்சி அவங்களுக்காக தான், இந்த மாநாடு அவங்களுக்காக தான் சொல்லி பார்க்குறேன். அவங்களுடைய பங்களிப்பு அதிகபட்சத்தில் இருக்கணும். அப்பதான் இதை வந்து அவங்க அடுத்தடுத்து கொண்டு போய் சேர்க்க முடியும். இளைஞர்கள், குறிப்பா பெண்கள், பெண் பிள்ளைகள் இதை அதிக எண்ணிக்கையில் வந்து கலந்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஆண்கள்கிட்ட சொல்லி ஒரு விஷயம் சேர்றதை விட பெண்கள்கிட்ட சொன்னாதான் அந்த விஷயம் சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆகும். அவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த பெண்கள் தான் அந்த குடும்பத்துக்கு கற்பிக்கக்கூடியவங்க. அவங்கள்ட்ட சொல்ற விஷயம்தான் எல்லாருக்கும் இலகுவாக, எளிமையாக போய் சேரும். அதனால அந்த பெண் பிள்ளைகள் நிறைய அளவுல வரணும். அவங்க குடும்பத்துல எல்லாருக்கும் இதை கற்பிக்கணும். இப்ப இளைஞர்களை வந்து நீங்க ஜாதி அமைப்புக்குள்ள வரணும், ஜாதி வெறியை ஊட்டணும் அப்படின்ற பார்வையில நீங்க கொண்டு போறீங்களா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நான் முன்னாடியே கேட்ட மாதிரி தமிழன் அப்படிங்கிறது வெறியா, இல்லை இந்தியன் அப்படிங்கிறது வெறியா? அப்போ இந்த சமுதாயத்துக்காக நான் பேசுறதும் செய்கிறதும் நீங்கள் வெறின்னு சொல்லக்கூடாது. இல்லை ஜாதி வெறியையோ இங்கே பிரிவினையோ நான் ஏற்படுத்துறதுக்காக பேசலை, அதுக்காக கூப்பிடல. இப்போ நீங்கள் இந்துத்தோடு பேசுனீங்கன்னா இந்துக்களுக்குன்னு ஒரு வழிமுறை, நடைமுறை இருக்குல்ல. இப்போ நீங்கள் இந்த விஷயங்களை மட்டுமே நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க,
அவங்க வந்து அவங்க இனத்துக்குள்ளே மாற்றி மாற்றி திருமணம் செஞ்சுக்கிறது கிடையாது, அவங்களுடைய நடைமுறையை வழிமுறையை அவங்க தொழுகை பண்ணுற விஷயங்களை மாற்றிக்கிறது கிடையாது. அப்போ இந்துத்துவம் அப்படிங்கிற வரப்ப அதுக்குள்ளே இருக்கிற இந்துத்துவம் வழிமுறை தனி ஒரு பிரிவு தானே. அப்போ அதுக்குள்ளே இருக்கிற ஜாதியும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவு, அது ஒரு இனம். அவங்க அந்த மக்களுக்குன்னு ஒரு சில நடைமுறைகள், நான் சொன்ன மாதிரி வழிமுறைகள் இருக்கும்ல, அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண சொல்கிறோம். நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னா உங்கள் பையனுக்கு அந்த விஷயத்தை நீங்கள் அவங்க தனியாக படித்து முன்னேறினாலும் கூட உங்கள் பையனுக்கு உங்கள் குடும்பத்தில் செஞ்ச தொழிலையோ அதை நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கறது கற்பிக்கிறது, எனக்கு அப்புறம் என் பையன் பார்த்துக்கணும், நான் என்ன பண்ணணும் அதை என் பையன் தாங்கி பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்ல. அதே மாதிரி தான் அது எப்படி ஒரு பிரிவினை இல்லையோ ஒரு வெறி இல்லையோ, அப்போ குடும்ப வெறின்னு சொல்லுவீங்களா? இல்லை தானே. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய இனம் சம்பந்தமான விஷயங்களையும் வழிமுறை நடைமுறையும் எனக்கு அப்புறம் வரக்கூடிய என்னுடைய பிள்ளையோ அது மாதிரி அவங்கவுங்க ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறது வந்து எந்த வகையில் நீங்கள் வெறின்னு சொல்கிறீங்க? குடும்ப தொழிலை பையன் செய்யணும்னு அப்பா ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு அப்புறம் என் பையன் என்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கணும், என் தொழிலை என் பையன் பண்ணணும், அதை வந்து முன்னேற்றி காட்டணும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அதுவே நீங்கள் பிரிவினைன்னு சொல்லலாம், அப்படி பேசுறீங்க, அது குடும்ப வெறியா? அப்படி கிடையாது தானே. அதை மாதிரி என்னுடைய விளிம்பங்கள், தமிழ்மிக்க விளிம்பங்கள் நான் என்ன ஃபாலோ பண்ணணும் அதை என் பையன் ஃபாலோ பண்ணணும், என் குடும்பம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வேற யாரையும் பொதுமக்களை பிடிச்சி இங்கே மாற்றுவாங்களா சில பேர் போயிட்டு மதமாற்றம் பண்ணுறதெல்லாம் நான் பேசலை. என்னுடைய சமுதாயத்தில் இருக்கிற இந்த இனத்தை ஃபாலோ செய்யக்கூடிய மக்கள் வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், அது வழியில் அவங்க வரணும்னு தான் ஆசைப்படுறேன். வேற யாருக்கும் போய் இந்த வெறியை தூண்டுறதுலாம் கிடையாது. முதல்ல வெறிங்கிற வார்த்தையை ரொம்ப தப்பு, அப்படி கிடையாது, ஒரு வகையான பற்றுதல், அவ்வளோதான். இந்த மாநாட்டால பெண்களுக்கோ இல்ல நீங்க சொன்ன மாதிரி இளைஞர்களுக்கோ என்ன பெரிய விழிப்புணர்வு கிடைச்சிடும், இல்ல இந்த மாநாட்டுக்கு பிறகு என்ன பெரிய மாற்றம் நிகழும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன மாற்றம் ஏற்படும்னா, இப்போ பொதுவாகவே நீங்கள் பார்க்குறீங்க, பெண்களுக்கு எதிராக நிறைய வன்கொடுமைகள் வந்து சமுதாயத்தில் வந்து அரங்கேறிக்கிட்டே இருக்குது. அப்போ பெண்கள் வெளில வரவே பயப்படக்கூடிய நிலைப்பாட்டை வந்து சமுதாயம் இப்போ வந்து சந்திச்சிட்டு இருக்கு. அப்போ இந்த சமுதாயத்தை சேர்ந்த நம்முடைய பெண்கள் வந்து இந்த மாநாட்டுக்கு வருவதன் மூலமாக உங்களுக்காக என்ன நடந்தாலும் அனைத்து நேரத்திலையும் எல்லா இடங்கள்லையும் நாங்கள் இருப்போம், அந்த ஒற்றுமை, அந்த ஒரு சகோதரத்துவ உணர்வை வந்து இந்த இனத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து புரிஞ்சுக்கணும், நம்ம எப்போவுமே அவங்களுக்காக நிற்போம் அப்படிங்கிறது வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும், அந்த பயம் போகணும், நிறைய படிப்பில் நிறைய துறைகளில் அவங்க மேலே வரணும். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். எல்லா இடத்துல இருக்கிறவங்களும் அந்த இதில் சாதிக்கணும்னு நினைப்பாங்கல்ல. அப்போ இதில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் இந்த பயத்தெல்லாம் தகர்த்துட்டு எப்போவுமே உங்களுக்காக நாங்கள் இருப்போம், இந்த சமுதாயம் வந்து யார் விட்டாலும் உங்களை விடாது, உங்களுக்காக இருக்கும், உங்களுக்காக அந்த பயணம் வந்துட்டு நல்ல முறையில் இருக்கணும், அதுக்கு நாங்கள் துணை நிற்போம் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் சொல்லித்தர விஷயம் தான். அதுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களே பார்ப்பீங்க, அவங்கள்ட்ட ஏற்படுற மாற்றம், சமயத்தில் இந்த பெண்கள் நிறைய துறைகளில் சாதிக்கிறதெல்லாம் இருக்கும், நான் நம்புகிறேன், கண்டிப்பாக இருக்கும். இது வந்து ஒரு மாநாடு அப்படின்னு சொல்கிறத விட இந்த சமுதாயத்தினுடைய ஒரு குடும்ப விழா, குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து அந்த குடும்பத்துடைய விஷயங்கள்லாம் கொண்டாடக்கூடிய நிகழ்வாக தான் பார்க்குறோம். அப்போ அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் எல்லாம் நிச்சயமாக அதிக அளவில் வருகை தருவாங்க. இந்த மாநாடு குறித்து உங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு எதுவும் இருக்கா? எதிர்பார்ப்பு நான் சொன்ன மாதிரி யூனிட்டி, ஒற்றுமையே பலம்னு சொல்லுவாங்க. ஒன்று கூடினால் உண்டு வாழ்வு, நிறைய பழமொழிகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இந்த சமுதாயத்தினுடைய மக்கள் ஆங்காங்கே சிதறி கிடக்காங்க. எல்லா துறைகள்லையும் இருந்தாலும் கூட வெளில சொல்லிக்காம, நான் சொன்ன மாதிரி ஒரு சில டிஸ்ட்ராக்ஷனால் வந்து வெளில சொல்லாமல், அந்த பெருமிதம், அந்த உணர்வு எனக்குள்ளே இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், நான் ஒரு வேளாளன் அப்படிங்கிற உணர்வு இருந்தாலும் கூட வெளில தெரியாமல் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் ஒரு ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு முயற்சி. ஒரு குடும்பத்திலே எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் மாமா, சித்தப்பா, அங்காளி பங்காளிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும். அப்போ ஒரு திருமணம்னு வரப்போ எல்லாரும் ஒன்று சேருவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த குடும்ப விழாவில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை மதிக்கக்கூடிய, அதன் மீது தீராத ஒரு அன்பும் ஒரு நேசமும் கொண்ட என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேரணும், அவங்களெல்லாம் யூனிட்டி, அந்த ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் அதை நான் பார்க்குறேன். அந்த எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இவ்வளவு விஷயங்கள் வந்து நீங்க சொன்னீங்க மேடம். மாநாட்டுக்கான வேலைகள் வந்து என்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் கழித்து இந்த வேளாளர் சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க இல்லையா? அதுக்கான வேலைகள்லாம் எந்த அளவுல நடந்துகிட்டு இருக்கு மேடம்? இந்த 30 வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த மாநாடு நீங்கள் சொன்னீங்க. குறிப்பாக சொல்லப்போனால் எங்கள் சோழிய வேளாளர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளரும் மாநில தலைவரும் மிகச்சிறப்பாக களப்பணியாற்றிட்டு இருக்காங்க. இரவு பகல் பாராது, ஏன்னா களத்தில் சென்று வீடு வீடாக சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இது சம்பந்தமான விழிப்புணர்வையும் அது சம்பந்தமான விஷயங்களையும் அவங்க வீடு வீடாக சென்று அங்கே நேரம் கொடுத்த ஒரு இடங்களையும் பேசி அப்படி ஒரு சிறந்த ஒரு களப்பணி ஆற்றுறாங்க. ஸோ எதுக்கு வாழ்க்கையில் வந்து எதுக்கு விஷயங்கள் எது நடக்கலைனாலும் கூட பண்ண முயற்சி எப்பவும் தோற்று போகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த முயற்சிக்கான உழைப்புக்கான பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த முயற்சிக்கு நிச்சயமாக ஒரு பலன் கிடைக்கும். இவங்க இவ்வளோ தூரம் களப்பணி ஆற்றினதுக்கான ஒரு பலனாக அங்கே வந்து நம்ம நினச்சதை விட அதிக எண்ணிக்கையிலான பொதுமக்கள், குறிப்பாக நான் சொன்ன போல் இளைஞர்கள், பெண் பிள்ளைகள், இவங்க அதிக அளவில் இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சமூக வலைதளங்கள்லாம் நீங்கள் மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை பார்த்துருப்பீங்க. அதை பார்க்கும்பொழுது இங்கே வரக்கூடிய மக்களுக்கு ஒரு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு சிறப்பாக அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்துட்டு போகிறாங்கன்னா எவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷன், அவங்களுக்கு சரியாக அவங்க சென்று வரத்துக்கு போகிறதுக்கான விஷயங்கள் ரொம்ப
அழகாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதில் எந்த விதமான பாதுகாப்புக்கு ஒரு குறைபாடுமே இருக்காது. பெண்கள் வந்துட்டு போகிறதுக்கு ஏதுவாக மிகச்சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பொதுவாக சமுதாய அமைப்பில் பயணிக்கக்கூடிய இளைஞர்கள், அதுலேயும் குறிப்பாக பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்க? சமுதாய அமைப்பில் பயணிக்கக்கூடிய பெண்களுக்குன்னு இல்லை, பொதுவாகவே நம்ம எந்த ஒரு அமைப்பில் ட்ராவல் பண்ணாலுமே நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். அப்போ குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஜாதி அமைப்பில் அப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப நம்ம கூட இருக்கிறவங்களே நம்ம வந்து நிறைய திட்டுறது, அது மட்டும் இல்லாமல் வீட்லேயே இப்போ சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நிறைய இப்போ திருமணமான பெண்கள் வந்து வீட்லேயே நமக்கு தெரியாது, என்ன நீ என் ஜாதி இதெல்லாம் தேவையில்லை, வீட்டில் எத்தனை திருமணமான மாமனார் மாமியார் ஒரு ஃபேமிலி சரௌண்டிங்கில் தான் பெண்கள் அதிகம் இருக்கிறாங்கல்ல. ஸோ அப்பா அம்மாவாக இருக்கட்டும், சின்ன படிச்சுட்டு இருக்க பொம்பளை பிள்ளைங்கன்னா அவங்க அப்பா அம்மா, இல்லை வீட்டில் ஹஸ்பண்ட் அவங்க மாமியார், அவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லா விஷயங்களையும் புரிய வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அவங்க ஃபேமிலியும் அதை வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்களுக்குள்ளேயே அந்த பெருமித உணர்வு இருந்துச்சுன்னா, நீ மருமகளாக இருந்தால் நீ போமா, மகளாக இருந்தால் நீ நான் வரேன் கூட நிற்கணும் அப்படின்னு சொன்னப்போ இந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. அதையும் தாண்டி இது மேல் கொண்ட ஒரு உணர்வு, அந்த உணர்வுபூர்வமான விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அவங்க வெளில வராங்க. ஸோ அந்த ஸ்ட்ரகிள் வந்து வருங்காலத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க வர பெண்களுடைய குடும்பமும் இதை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு. இப்போ கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், திருமணம், இந்த மாதிரியான கலாச்சார நிகழ்வுகளில் வந்து பெண்களுடைய முக்கியத்துவம் இந்த சமுதாய அமைப்புல பயணிக்கிறவங்களுக்கு குறையுதா? அந்த மாதிரி ஒரு பார்வை இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா சார். ஏன்னா இன்னைக்கு பெண்கள் பொதுவா எடுத்துக்கிட்டீங்கன்னா அனைத்து துறையிலையும் வந்துட்டாங்க. உங்களுக்கு ஹெலிகாப்டர் ஓட்டுற வரைக்கும் எல்லா துறைகள்லையும் இன்னைக்கு பெண்கள் இருக்காங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீட்டு முறை இதை வந்து பேசணும், ஆக்சுவலாக பேச மாட்டேங்கிறாங்க. ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடஒதுக்கீட்டு முறையால் இப்போ நீங்கள் சொன்னாங்கல்ல ஏற்றத்தாழ்வு பார்க்குறோம், இவங்க மேலே இவங்க கீழே, இதெல்லாம் நிறைய பேசுனாங்க. உண்மையாக சொல்ல போனால் இப்போ குறிப்பாக நான் குறிப்பிடுறேன், பிசி கேஸ்ட் இதில் இருக்கிறவங்களுக்கு ரிசர்வேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சமமான அறிவு படிப்பினையில் தகுதி பெற்றவர்கள். அப்படி இருந்தாலும் கூட ரிசர்வேஷனால் இடஒதுக்கீட்டு முறையால் வேலை கிடைக்க மாட்டேங்குது சார். நான் ஒரு ஆள் மட்டும் இல்லை, நீங்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்கள்ட்டையுமே கேட்டு பாருங்கள். வேளாளர் கூட நீங்கள் விட்டுருங்க, பிசி இதில் வரக்கூடிய அத்தனை பேருமே நீங்கள் கேளுங்க, படிப்பினையில் சரியாக இருப்பாங்க, டைப் முடிச்சிருப்பாங்க, ஷேரிங் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, ஜென்ரல் கேட்டகரியில் வர அளவுக்கு அவங்க படிச்சிருந்தாலும் கூட ரிசர்வேஷனில் வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்காம போயிடுது. ஸோ ரொம்ப பெரிய ஒரு மன வருத்தம். ரிசர்வேஷன் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஜாதி ரீதியாக இல்லாமல் பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி இருக்கணும். அது கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது, அதாவது அவங்களுக்கு எதுவும் நம்ம சொல்ல முடியாது. அதனால இந்த துறையில் இருக்கிறவங்க வந்துட்டு மேலே வரணும்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு முழு முயற்சி செஞ்சு அனைத்து துறைகள்லையுமே வர முயற்சி பண்ணணும். நமக்கு வந்து நம்ம சமுதாயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அரசியலாகட்டும், பொதுப்பணித்துறைகளாகட்டும், அனைத்து துறைகள்லையும் இங்கேருந்து ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. அப்போ தான் அப்படி ஒருத்தவங்க போனாதான் நம்மவர்களுக்கான விஷயங்களை நம்ம சரியாக கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். அப்போ அது நிறைய அதில் மாற்றங்கள் தேவை. நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த இடஒதுக்கீட்டு முறை மாறணும், அது முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு சவால்கள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இத்தனை சவால்களுக்கும் நடக்க இருக்கக்கூடிய மாநாடு வந்து தீர்வா அமையும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா சார். இந்த மாநாடு நடத்துறதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மக்களுக்கான நலன்களை மீட்டு தருவதற்காக தான் இந்த மாநாடு. இன்னொன்று, இந்த மாநாட்டோட முக்கிய தீர்மானங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா வேளாளர் சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடு கேட்க போகிறாங்க, நலவாரியம் அமைக்க போகிறாங்க. அப்போ இந்த மக்களுடைய இந்த சமுதாய மக்களுடைய நலனை மேம்படுத்தணும், அவங்களுக்கு பெற்றுத்தர தான் நடத்துகிறோம். நிச்சயமாக இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு மாற்றம் நிகழும். இந்த சமுதாயம் வந்து தலை தோங்கி நம்ம நாட்டில் வந்துட்டு வாழணும். அதுக்காக தான் இந்த மாநாடு. கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும். உங்களுடைய சமுதாய பணியில எதிர்கால கனவு அப்படின்னா எதுவும் இருக்கா? அதை பற்றி சொல்லுங்க மேடம். வந்து இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வருங்காலத்தில் நிறைய துறைகளில், என்னை கேட்டால் அனைத்து துறைகள்லையுமே இவங்க வரணும். அரசியலில் ஒருத்தவங்க, பொதுப்பணித்துறைகளில் ஒருத்தவங்க, விளையாட்டுத்துறையில் ஒருத்தவங்கன்னு சொல்லிட்டு எல்லா துறைகள்லையும் என் சமுதாயத்தை சேர்ந்த பெண் பிள்ளைகள், பெண்களை மட்டும் நான் பேச விரும்பலை, இளைஞர்கள், என்னுடைய இளைஞர்கள், என் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் அனைத்து துறைகள்லையும் சாதிச்சு நிற்கணும். அவங்க சாதிச்சு நிற்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்தை நான் சேர்ந்தவன் அப்படிங்கிறத வந்துட்டு நான் ஒரு பெருமிதத்தோடு சொல்லிக்கணும். அதை வந்து அவங்களுக்கு நம்ம சமுதாயத்தை சேர்ந்து அடுத்தடுத்து வரவங்களையும் கைப்பிடிச்சு தூக்கி விடணும். அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன். நிச்சயமாக இதுதான் ஒரு பெரிய ஒரு நோக்கம். இறுதியாக ஒரே கொஸ்டின், இப்போ சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த நீங்க என்ன மாதிரியான பங்களிப்பை வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க சமூகத்திற்கு? உங்களை மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்திற்கு என்ன பங்களிப்பு கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க மேடம்? தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய மாற்றம் இந்த நாட்டை மாற்றமுடைய எல்லா இடங்களையும் நான் பேசும்போது சொல்லுவேன். ரீசெண்டாக கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன். சோழி வேளாளர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் அவர்களுடைய மனைவி பேசியிருந்தாங்க. அந்த சமுதாயம் சார்ந்த விஷயங்கள் நிறைய அழகாக சொல்லியிருந்தாங்க. அந்த சமுதாயம் சார்ந்த சமயத்தோடு ஒன்றி போகக்கூடிய ஆன்மீகம் சம்பந்தமானது, பெண்கள் சம்பந்தம் நிறைய பேசியிருந்தாங்க. அதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, இனத்தோடு தான் சேரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண் பிள்ளைகள் வந்து எப்படி இருக்கணும்னா பெற்றோர் சொல்கிறத கேட்கணும், அதுக்கு கேட்டு அதுபடி நடந்துக்கணும். அப்போ தான் நமக்கான விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து கரெக்டான வழியில் கொண்டு போக முடியும்.
அப்போது என்னுடைய பேச்சு மூலம் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் நாங்கள் பண்ணுறோம், நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகிறோம். ஸோ இப்போ சொசைட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான காலகட்டமாக இருக்குது. இளைஞர்கள் நிறைய விஷயத்தில் வந்து இந்த போதைக்கு அடிமையாகிறது, ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் அவங்க இருக்குது. படிக்கிற வயதிலேயே நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்போல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு மனித வாழ்க்கை வந்து நல்ல முறையில் அமையணும். நம்ம சமுதாய மாநாடுலாம் நம்ம நடத்துறது இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் கூட அவங்கள்ட்ட நம்ம புரிய வச்சிட்டோம்னா போதும். நம்ம எப்படி வந்தோம், நம்மளுடைய மரபு என்ன, நம்மளுடைய கலாச்சாரம் என்ன, நம்மளுடைய பண்பாடு என்ன, நம்மளுடைய ஆகம விதிகள்லாம் என்ன சொல்லி கொடுக்குது, என்ன கற்பிக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் அவன் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா போதும், அவனுடைய எந்த இடத்துலையும் தப்பாக போகாது, மனநிலை வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாது, தவறு செய்ய தோணாது. அதனால தான் அந்த சமுதாயம்னு கேட்டப்ப இளைஞர்களுக்காக தான் இதுவே இளைஞர்களுக்காக தான் நான் சொன்னேன் இல்லையா? அப்போ அதை நம்ம கற்பிச்சிட்டோன்னு சொன்னால் அவங்க எந்த இடத்துலையும் தடுமாற மாட்டாங்க. தடுமாற்றம் நிலையே இருக்கும். எல்லாருக்கும் உதவி செய்யணும். எல்லாத்தையும் தாண்டி மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருமே எல்லாருக்கும் உதவி பண்ணுங்க. நீங்கள் நல்ல இடத்துக்கு வாங்க, உங்களை சார்ந்தவர்களை மேலே தூக்கி விடுங்க, எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. நல்ல கண்ணோட்டத்தில் எல்லாரையும் பாருங்கள். ஒரு பக்கம் இது எல்லாமே இருந்தாலும் கூட உதவி, நல்ல எண்ணம், நம்மளை சார்ந்தவங்களாம் மேலே தூக்கணும். அப்புறம் தான் அடுத்தடுத்து முதல்ல நம்ம சமுதாயம் வெளில வரட்டும், நம்மளை சார்ந்தவங்க முதல்ல எந்திரிச்சு நிற்கட்டும், அதுக்கு நம்ம கை கொடுப்போம், அவங்கள முதல்ல தூக்கி விடுவோம், அப்புறம் எல்லாரையும் பார்ப்போம். அதனால் இளைஞர்கள் நல்ல முறையில் உங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. உங்களுடைய பிறப்பையும் உங்களுடைய சமுதாயத்திலும் உள்ள ஆகச்சிறந்த விஷயங்களையும் நம்ம எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிற அந்த புரிதலையும் உணர்வையும் கொண்டவர்களாக இருக்கணும். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை நம்மளோட பகிர்ந்துட்டு நல்ல கருத்துக்கள், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இதே போல மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.